இப்ப இந்தியாவில இருந்து அவர்கள் வந்திருக்கின்றார்கள், வந்து இந்த குண்டுகளை இங்க வச்சிருக்கிறார்கள், இந்தியா அறிவிச்சிருக்குது. ஆனா அந்த குண்டுகள் எடுக்கப்படையில்லை. குண்டு வைக்கிறதுக்கு பின்னால ஒரு சக்தி இருந்திருக்க வேண்டும். அது ஒரு இன்னொரு நாடு அதுக்குள்ள இருந்ததாக நினைக்கிறீங்களா? முஸ்லீம்கள் கோத்தபாய கொண்டு வரதுக்காக தற்கொலை செய்தார்களா? நீங்கள் எந்த ஊடகத்தை எடுத்து பார்த்தாலும் பிள்ளையான் குண்டு வச்சது இவை எல்லாரும் சேர்ந்து இந்த விடயத்தை வேற ஒரு திசைக்கு கொண்டு போறதை நீங்கள் புரிஞ்சு கொள்வீங்க. உண்மையா இதுல குற்றவாளி தப்பிக்க போறான். இலங்கை ஒரு குட்டி தீவாக இருந்தாலும் சர்வதேச நாடுகள் புலனாய்வு பிரிவுகள் ஒரு விளையாட்டு களமாக இலங்கை நீண்ட காலமாக மாறிட்டது. வணக்கம் நண்பர்களே, கலந்துரையாடலில் உங்களோடு இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நாங்கள் முக்கியமாக பேச எடுத்துக் கொண்டிருக்கிற விடயம் 21ஆம் தேதி ஈஸ்டர் தாக்குதலின் விவரங்கள் பற்றி அரசாங்கம் வெளியிடுவதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. அந்த வகையில இந்த ஈஸ்டர் தாக்குதல் அதன் பின்னணி பற்றி நம்மோடு ஆராய வருகின்றார், உரையாட வருகின்றார் ஆய்வாளர், சமூக செயற்பாட்டாளர் அனஸ்லி ரட்னசிங்கம். வணக்கம் அனஸ்லி. வணக்கம் ஜெயபாலன். வணக்கம் நேயர்களுக்கும். என்னடால் நீங்கள் ஒரு கிறிஸ்தவராகவும் இருக்கின்றீர்கள், அந்த வகையில இது உங்களை மிகவும் பாதிச்ச ஒரு விஷயமாகவும் இருக்கும். இந்த ஈஸ்டர் தாக்குதல், அதற்கு பின்னான விசாரணைகள், இதுவரை நடந்த விசாரணைகள், தற்பொழுது ஜேவிபி தேசிய மக்கள் சக்தி ஆட்சி வந்த பிறகு நடந்து கொண்டிருக்கிற விசாரணைகள் பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? குறிப்பாக பிள்ளையான் இது தொடர்பாக கைது செய்யப்பட்டது என்று சொல்லப்பட்டது. ஆனால் அதன் பின்பு அவர் கைது செய்யப்பட்டதுக்கான காரணங்கள், பேராசிரியர் ரவீந்திரன் அவர்கள் அது கொலை தொடர்பாகத்தான் கைது செய்யப்பட்டதாக சொல்லப்பட்டது. ஆனால் இப்பொழுது மீண்டும் பிள்ளையான் ஈஸ்டர் குண்டு தாக்குதலோட தொடர்பு படுத்தப்படுகின்றார். ஒரு தெளிவில்லாத ஒரு போக்கை நாங்கள் அவதானிக்கிறோம். உங்களுடைய அவதானிப்பு எப்படி இருக்கின்றது? முதலாவதாக நான் கூற வேண்டிய விடயம் இந்த குண்டு வெடிப்பில் பாதிக்கப்பட்டவர்கள் எங்களுடைய துறவினர்களும் இருக்கிறார்கள். எங்களுடைய மதத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல, நான் ஆங்கிலிக்கன் மதத்தை சேர்ந்தனால் அதை சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல, கத்தோலிக்கர் கூட. நான் கொழும்புல போய் அவர்களை சந்திச்சிருந்து நேற்று ஒரு சிலருடைய போட்டு எழுதியிருந்தேன். ஆகவே இந்த நீங்கள் சொன்ன மாதிரி மதம் சார்ந்தது மட்டுமல்ல, 2009 யுத்தம் ஓய்ந்த பின்பு நடந்த ஒரு பயங்கரவாத தாக்குதல். அப்ப மக்கள் எல்லாம் அமைதியாக தங்களுடைய விடயங்களை நடந்து கொண்டு இருக்கும் பொழுது இது நடக்கிறது என்பது அனுமதிக்க முடியாத ஒன்று. அதனால நாங்கள் இதுல கூட கவனம் செலுத்துவோம். நானும் செலுத்திக் கொண்டுதான் இருக்கிறேன். என்னோட உறவினர்களும் உறவினர்களும் இதிலே சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பிள்ளையானுடைய கைது, பிள்ளையான் முதல் அவர்கள் சொன்னார்கள், பிள்ளையானுக்கு வர முதல் அதுவரை நடந்த விசாரணைகள் பற்றின உங்களுடைய அபிப்பிராயம் எப்படி இருக்கு? அதான் அதுவரை நடந்த விசாரணைகள் என்று சொல்லும் பொழுது நாங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும். இந்த குண்டு வைத்ததின் நோக்கம் என்ன, மோட்டிவ், இதனுடைய நோக்கம் என்ன என்றுதான் முதலில் அவரும் பார்க்கிறது. அது முக்கியமான விடயம்தான், அதுல எந்த விதமான தவறும் இல்லை. ஆனால் அது வெளிப்படையாகவே சொல்லப்பட்டிருக்கு தானே, சஹாரானும் அவருடைய குலாமும் தாங்கள் ஏன் குண்டு வைத்தோம், அதாவது நியூசிலாந்தில் இருந்த ஒயிட் சர்ச்சில் நடந்த தாக்குதலுக்கு பதிலடியாக அவர்கள் ஒரு தேவாலயத்தை இலங்கையில டார்கெட் பண்ணி செய்திருக்கின்றார்கள். அதை சஹாரான் உட்பட ISIS அமைப்பு சொல்லி இருக்கு, இதுக்காகத்தான் செய்திருக்கிறோம். அப்ப இப்ப அதுதான் மோட்டிவாக இருக்குது. ஆனால் இப்ப அதுக்கு பிற்பாடு வந்த வாதங்கள் என்னென்றால், ஏன் அது தொடர்பான விசாரணைகள் செய்யப்படையில, அதுக்கு பிற்பாடு இலங்கையில இருந்த இலங்கை அரசியல்ல ஈடுபட்ட நபர்களுக்கும் அதுகளுக்கும் அந்த தாக்குதலுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா என்ற தொடர்பாகத்தான் விசாரணைகள் போய்கொண்டிருக்கு. அதுல நீங்க என்னத்தை பாக்குறீங்க? இது என்ன பொறுத்தவரையில இது ஒரு சரியான விசாரணை அல்ல. ஏனென்றால் ஆரம்பத்திலேயே விசாரணைகள் எல்லாம் செய்யப்பட்டு, நீங்கள் இப்ப சொன்னது போன்ற அவர்களாக கொடுத்த வீடியோ மெசேஜ் எல்லாம் வெளியில வந்த, தாங்கள் என்னத்துக்காக செய்த நாங்கள் இதிலே என்ன விடயம் என்று சொல்லி அவர்கள் அது ஒரு இஸ்லாமிய குண்டு என்று கூட சொல்றார். தாங்கள் ஒரு இடமும் அந்த வேற ஒரு பொருட்களையும் பாவிக்கவில்லை, எல்லாம் இது ஒரு இஸ்லாமிய குண்டு என்றெல்லாம் சொல்லி எல்லாம் திட்ட தெளிவாக சொல்லி இருக்கிறார். இப்ப நாங்கள் இதுல நடக்கிற விஷயம் என்னென்றால், நாங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இந்த ரோட்டால வைக்க கடற்கண்ணால பார்த்தால்
அப்ப என்னத்தான் லவ் பண்றான்ற மாதிரி போகக்கூடாது. இப்ப வந்து பிள்ளையானுக்கும் அல்லது இது சம்பந்தமான ஆட்களுக்கு இந்த குண்டு வெடிப்போட சம்பந்தம் இருக்கான்றதை தான் நாங்கள் ஆராய வேணும். ஆராய்ந்து போய்க்கல இப்ப இயக்கங்கள், தமிழ் இயக்கங்கள்ல இருந்தார்கள், இலங்கை அரசாங்கம் செய்த அரசாங்கத்திலிருந்து நடந்த கொலைகளும் கணக்கே இருக்கின்றன, இல்லை என்று சொல்லக்கூடாது. இயக்கங்களை எல்லாரும் இயக்கத்திலிருந்து தற்பெருமையா பேசுவார்கள். ஆனா இந்த கொலைகள் எல்லா இயக்கங்களும் கொலை செய்தது, விடுதலை புலிகள் மட்டுமல்ல. எல்லாரும் அந்த இயக்கங்கள் உள்ள நபர்கள் வந்து கொலைகளுக்கும் தமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றுதான் யாரை கேட்டாலும் சொல்லுவார். ஆனா தாங்கள் பெரிய அரசியல், அந்த அதுல இருந்து அரசியல் இருந்தோம், இதுல இருந்தோம் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அது போன்றுதான் இந்த கொலைகள் யார் செய்தாலும் அவர்கள் தண்டிக்கப்படணும். வேற எந்த விதத்துல செய்தாலும் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது முக்கியமான நினைக்கிறேன். இதுல வந்து இப்ப உண்மையிலேயே அந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு அது சம்பந்தமாக அதுல அந்த குண்டுவெடிப்பு தாக்குதல்ல 300 பேர் வரை கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும், குற்றம் செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த நீதி விசாரணைகள் ஒழுங்காக நடக்கிறதான்றதுலதான் பிரச்சனை வருது. இப்ப என்னென்றால் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடந்த உடனே இலங்கையினுடைய ஜனாதிபதியாக மைத்ரிபால சிறிசேன இருந்தவர், பிரதமராக ரணில் விக்ரமசிங்க இருந்தவர். அந்த காலகட்டத்துல அந்த நேரத்துல தேர்தல் ஒன்று நடக்க இருந்தது. இதெல்லாம் கனெக்ட் பண்ணப்படுது. ஆனால் இப்படி ஒரு குண்டு தாக்குதல் நடத்தப்பட போவதாக இந்திய அரசாங்கம், இந்திய உளவு ஸ்தாபனம் ஏற்கனவே இவர்களுக்கு அறிவித்திருக்கு. இந்திய தூதராலயத்தினூடாக இந்த அறிவிப்பு வழங்கப்பட்டிருக்கு. தாக்குதல் எங்க நடக்க போகுது, எப்ப நடக்க போகுது என்பது வரைக்கும் தகவல் வழங்கப்பட்டிருக்குது. அப்படி இருக்கின்ற பட்சத்துல இது ஏன் சம்பந்தப்பட்ட அந்த நேரத்துல அதிகாரத்தில் இருந்த மைத்ரிபால சிறிசேனவோ ரணில் விக்ரமசிங்கவோ அதை ஆராயவில்லை என்றதானே பெரிய பிரச்சனை. அவர்களுடைய அலட்சிய போக்கு உங்களுக்கு தெரியும். பாதுகாப்பு செயலா இருந்தவர் கூட பிடிபட்டு இறுதியாக உள்ளுக்கு இருந்தார். அவர் வெளியில வந்து முதல் கொடுத்த ஸ்டேட்மெண்ட், காரணம்னு சொல்ற எல்லா ஹோட்டல்களுக்கும் நாங்கள் பாதுகாப்பு கொடுக்க இயலாது அப்படி இப்படின்னு தான் சொல்றார். அப்ப இங்க வந்து ஒரு அலட்சி என்றால் சரியான துல்லியமா அறிவிக்கப்பட்டிருக்குது. இவைக்கு என்னென்று இந்தியாவுக்கு தெரியும்ன்றது வேற கதை. ஆனா அறிவிக்கப்பட்டும் அவர்கள் அலட்சிய போக்கு, அவர்கள் அதை பற்றி ஒரு விதமான பாதுகாப்பும் செய்யப்படவில்லை. அதுல எந்த விதமான கேள்வியும் இல்லை. அது கூட ஒரு தண்டிக்கப்பட வேண்டிய குற்றம் தான். என்ன சிக்கலும் இருக்குதானே இதுல? இந்த தாக்குதலை மேற்கொண்டவர்கள் பெரும்பாலும் இந்தியாவில தான், தமிழ்நாட்டிலேயோ கேரளாவிலேயோ தான் பயிற்சிகளை பெற்றிருக்கிறார்கள். அங்கதான் அவர்களுக்கான இந்த அங்கிகள் எல்லாம் தயாரிக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த விஷயங்கள் சம்பந்தமாக ஏன் விசாரணைகள் நடக்கவில்லை என்ற ஒரு பிரச்சனை இருக்குதானே. அதுதான் அதை பற்றித்தான் நான் இதுல உங்களுக்கு முக்கியமாக சொல்ல வேண்டும். இந்த மோட்டிவ் விட்டு இரண்டாவது எடுத்தாலும் ஒரு தற்கொலை குண்டு செய்யறதுன்றதே ஒரு சிக்கலான விஷயம். தற்கொலை குண்டு வந்து சரியான பயிற்சியாளர்கள் இல்லாமல், சரியான ஆசிரியர்கள் இல்லாமல் இந்த குண்டு தயாரிக்க முடியாது. அவர்கள் குண்டை கொன்றவில்லை, குண்டை இங்கே தயாரித்தார்கள் என்றுதான் சொல்லப்படுகிறது. குண்டை வைக்க தேவையான பொருட்கள் என்ன, அவை எங்கே பெறலாம், அவை எப்படி பெறலாம் என்று இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கு. என்னென்று அந்த சுண்டுங்கன்னு சொல்றது எங்கட ஜெர்மன் பாஷையில அந்த திரி என்று சொல்லுவார்கள். அதுக்கு போடுற அந்த மருந்து, அந்த வெடி மருந்து, அவையெல்லாம் எங்கே தயாரிக்கப்பட்டது, எங்கே இருந்து கொண்டு வந்தது, எங்கே அது பெறப்பட்டது என்று சொல்லி அதாவது ஐஇடி என்று சொல்லுவார்கள். என்ன அது? இம்ப்ரோவைஸ் எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ் என்று சொல்லுவார்கள். அந்த விஷயங்கள் வந்து அதெல்லாம் ஒரு சின்ன விஷயங்களா இப்ப பார்க்கப்படுது. இப்ப குண்டு ஆற்ற தரையில இதை போட்டு ஒரு ஆளை தப்பிக்க பண்ணலாம்ன்றதுல தான் இப்பொழுது போய்கொண்டிருக்கிற மாதிரி இருக்கிறது. இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கா? இதுல உண்மையான குற்றவாளிகளை விடுத்து ஒரு பேரளவில் ஒருவர் மீது பழி போட பாக்கினோம் என்று யோசிக்கிறீங்க? நிச்சயமா இது அப்பட்டமா தெரிகிறது. இது வந்து குண்டு வைத்தவர்கள் யாரோ இப்ப இந்தியாவில போய் பயிற்சி எடுக்கிறவர்கள் என்றால் என்னென்று பயிற்சி எடுக்கிறது இந்தியாவில போய் இப்ப இந்த நாடுகள் என்ன செய்யறதுன்னா இந்த பயங்கரவாதத்தை பிடிக்கிறதுக்காக தங்களுடைய உளவு அமைப்புகளுக்குள்ள பயங்கரவாதிகளுடைய குரூப்புகளை உருவாக்கி வச்சிருக்கிறது. பயங்கரவாதிகள் மாதிரி உருவாக்கி வச்சுத்தான் வெளியில போய் அவர்கள் விடுதலை புலிகளை பற்றியோ தமிழ்நாட்டுக்கு என்று காட்சி நிற்பார்கள்,
சீமான் இடத்துல இருப்பார்கள் விடுதலை புலிகள் என்று அவர்கள் அடையாளப்படுத்துறதுக்காக. அப்படியான விஷயங்கள் எல்லா நாட்டிலையும் இருக்குது, இந்தியாவிலையும் நிறைய இருக்குது. அப்ப இப்படி ஒரு லிங்குக்குள்ளதான் இவர்கள் போய் மாட்டுப்பட்டிருக்கிறார்கள் என்றுதான் பொதுவா எல்லாருடைய கதையும் எல்லாருடைய அநேகமான இந்த விசாரணைகளிலே வெளிவந்த விடயங்களை வைத்து பார்க்கும்போது அதுக்கான கூடுதலான சந்தர்ப்பம் தான் இருக்கிறது. நீங்க நினைக்கிறீங்கள் உண்மையான குற்றவாளிகளை தப்பிக்க வைக்கிற ஒரு முயற்சி நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? உண்மையான குற்றவாளிகள் தப்பிக்க போகிறார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். இதுல கொஞ்சம் நாங்க தெளிவுபடுத்தணும் என்றா, இந்த ஆக்சுவலா இந்த குண்டுகளை வைத்து வெடித்த அந்த ஒரு சில பேர் இறந்துட்டார்கள், குண்டுகளை கொண்டு சென்று வெடிக்க வைத்தவர்கள். ஆனால் இதுக்கு பின்னால் இருந்த ஒரு மூளை ஒன்று இருக்கு. அந்த அவர்கள் இப்ப இந்தியாவில இருந்து அவர்கள் வந்திருக்கின்றார்கள், வந்து இந்த குண்டுகளை இங்க வச்சிருக்கிறார்கள், இந்தியா அறிவிச்சிருக்குது. ஆனா அந்த குண்டுகள் எடுக்கப்படையில்லை. குண்டு வைக்கிறதுக்கு பின்னால ஒரு சக்தி இருந்திருக்க வேண்டும். பின்னால பெரிய ஒரு சக்தி. நீங்கள் உங்களுடைய கதைகள், உங்களுடைய புள்ளிகளை நான் பொருத்துகின்ற பொழுது அது இன்னொரு நாடு அதுக்குள்ள இருந்ததாக நினைக்கிறீங்களா? நிச்சயமா பலத்த சந்தேகங்கள் பலர் மத்தியிலும் இருக்கிறது. இதுக்குள்ள வேற ஒரு நாடு இதுக்குள்ள சம்பந்தப்பட்டிருக்கின்ற சந்தேகங்கள் இருக்கின்றது. ஏனென்றால் அந்த தொடர்பு இல்லாமல் அந்த இது இல்லாமல் அதனாலதான் ரணில் விக்ரமசிங்க, உதயகம்பன் பில போன்றவர்கள் ஓடி போய் இந்த சர்க்கிளுக்குள்ள இயங்குகிறார்களா? உங்களுக்கு தெரியும், ரணில் விக்ரமசிங்க இப்ப அண்மையில் இப்ப ஒரு 2 வருஷமா இந்தியாவுக்கு பின்னாலேயே தெரிகிறார். எல்லா விடயங்களையும் மேல சொல்றதையே சொல்லிக் பதவி விலத்தினதுல இருந்து இந்தியாவில தங்கி இருக்கிற காலம் தான் இருக்கிற மாதிரி தெரிகிறார் அவர். இப்ப நீங்கள் கேட்டது போல இந்த விடயங்கள் இது ஒரு பிழையான திசைக்கு. இப்ப 8 பேர் நினைக்கிறேன், 8 பேரோ 5 பேர் முஸ்லீம் இளைஞர்கள், முஸ்லீம் இவர்கள் தற்கொலை செய்து இறந்திருக்கிறார்கள். அவர்கள் தற்கொலை செய்து இறந்தது கோத்தபாயாவை கொண்டு வரவா என்ற ஒரு கேள்வி வருதுதான். முஸ்லீம்கள் கோத்தபாய கொண்டு வர்றதுக்காக தற்கொலை செய்தார்களா? பிழை ஒன்று வருது இல்ல அந்த இதுக்குள்ள. இந்த தற்கொலை ஆளிகளை 3 விதமா பிரிக்கிறார்கள். தாங்கள் தியாகிகள் என்று தங்களை வெளிக்காட்டி கொண்டு, தங்களை யார் என்று காட்டிக்கொண்டு செய்கிறவர்கள். 2வது டெம்பரரியா ஒரு விஷயத்தை அடையிறதுக்காக செய்கிற ஒரு குரூப் உண்டு. உடனே போய் இப்ப ஹமாஸ் தற்கொலைதாரிகள் அப்படி உடனே தயாரிக்கப்பட்டு உடனே அனுப்பப்படுறார்கள். மற்றது 3வது ஒரு லாங் டேர்ம், ஒரு நீண்ட கால அடிப்படையில தற்கொலை பயிற்சி வச்சு தற்கொலை கண்டு குரூப்களை உருவாக்கி விடுதலை புலிகள் செய்தது போன்ற அது. அந்த இது 3ல சில விஷயங்கள் சில இடங்கள்ல ஒற்றுமையா வரலாம். ஆனால் இதுல இந்த குரூப்புகளை இதுக்குள்ள அணைக்கலாம், எந்த குரூப்புகளை இதை இணைக்கலாம் என்று நாங்கள் பார்க்க வேணும். இந்த 3 குரூப்லையும் எந்த குரூப்புகளை நாங்கள் நினைக்கலாம். இவர்கள் கனகாலமாக ஒரு குரூப்பா இயங்கினார்களா, அல்லது வேறு ஆக்களை சேர்த்தார்களா, அல்லது தாங்கள் ஒரு தியாகிகள் என்று காட்டுறதுக்காக என்றால் இவர்கள் ஒரு தினம் முகத்தை மறைத்து கொண்டு போகவில்லை. எல்லாரும் யார் தற்கொலைதாரிகளா இறந்தவர்கள் என்றெல்லாம் தெரியும். அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் பேசப்படணும். இந்த விஷயங்கள் எல்லாம் பேசப்படையில்லை. இப்ப நாங்கள் சும்மா அதுக்குள்ள வேலைக்கான டிரைவர் ஹேச்சார், டெலிபோன் டிரைவர் ஹேச்சார், ஹவுஸான்னு சொல்லுவான். என்ன ஜெர்மன்ல பிஎஸ்ஏ, அதாவது தமிழ்ல என்ன சொல்றது, ஒரு அப்படி சொன்னார் இவர் இப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னார். அந்த சொன்னது 2ஐயும் வச்சு நீங்க ஒரு இடமே உலகத்துல வழக்கு தொடர இயலாது, ஒரு இடமும் தொடர இயலாது. உங்களுக்கு சரியான காரணங்கள், சரியான விஷயங்கள் வேணும். நாங்கள் கொண்டு பொய்யா ஒரு விஷயத்தை நாங்கள் இதுக்குள்ள செய்தோம் என்று சொன்னால், செய்யாத ஒரு குற்றத்தை அவர் வேற விஷயங்கள்ல குற்றம் செய்திருக்கலாம். குற்றம் செய்திருக்க கட்டாயம் வாய்ப்பு இருக்கு. ஏனென்றால் அவர் இருந்த இடம் அப்படி. சொல்றீங்க அது வேற, அது வேற ஒரு கேட்டகரி, வேற ஒரு விடயத்துக்குள்ள போக வேண்டிய விஷயங்கள். அதை கொண்டு இதோட இணைக்கப்படாது. இந்த குண்டு வச்சதை இணைக்கல என்ன நடக்குதுன்னா, இதுல உண்மையான குண்டு வச்சவர்கள், உண்மையா இதுல சம்பந்தப்பட்டவர்கள் இலகுவாக தப்பித்துக் கொள்றாங்க. இப்ப நீங்க எந்த ஊடகத்தை எடுத்து பார்த்தாலும் பிள்ளையான் குண்டு வச்சது என்றுதான் அது குண்டு வச்சது என்று நிரூபிக்கப்படும். நீங்கள் ஒரு ஆளை பிடிக்கலாம், நீங்கள் வழக்குல கொண்டு போய் நீதிமன்றத்துல நிரூபிக்கிறன்றது கஷ்டம். நீங்கள் பாத்தீங்கன்னா ஒரு ஊடகத்திலையும் மீடியாக்கள்லையும் சோசியல் மீடியாக்கள்லையும் ஒரு ட்ரையலை நடத்தி தீர்ப்பு கொடுக்கிற மாதிரியான ஒரு
ஏன்னா நீங்கள் பாராளுமன்றத்துக்கு கொண்டு வச்சவர் யார் என்று கண்டுபிடிக்கப்பட்டது ஜேவிபியில கேட்க உங்களுக்கு தெரியும். அங்க வேலை செய்ய வெள்ளையடிக்கு ஒரு வேலையா போய் அவர்கள் நீதிமன்றத்தில் விடுதலை செய்யப்பட்டார், நிரூபிக்க முடியாது போச்சு. அப்படி எத்தனையோ பேரை நாங்கள் பார்க்கலாம். இவர்கள் இந்த இதுக்கு சமாந்தரமா பாக்குறோம் என்று சொன்னால் இப்ப அமெரிக்காவின் ட்வின் டவர் தாக்குதலை செய்த ஒசாமா பின் லாடனுடைய அணியினர் சேர்ந்தவர்களுக்கு அமெரிக்கா அரசாங்கம் இந்த குண்டுவெடித்து சில மணி நேரங்களே அவர்களை டிக்கெட்டை போட்டு நாட்டிலிருந்து வெளியே அனுப்பி இருக்குது. சில இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு இது யூதர்கள் ஒரு தரம் அன்றைக்கு அந்த பில்டிங்ல இருக்கையில. சோ இப்படி பல்வேறு கன்ஸ்பிரேசிகள் இருக்குது. ஆனா நாங்கள் இந்த கன்ஸ்பிரேசிக்குள்ள மட்டும் சிக்குண்டு போனோம் என்று சொன்னால் உண்மையிலேயே அந்த அந்த செயலை செய்தவர்கள் தப்பப்பட்டு விடுவார்கள். விசாரணை என்று சொன்னால் A to Z நாங்கள் எல்லா விடயத்தையும் விசாரிக்கணும். அவைன்ற பர்சனல் இதுல குண்டு வைத்தவர்கள் யார், அவர்கள் யார், அவர்களுடைய குடும்பம் என்ன, அவர் குடும்ப பேக்ரவுண்ட், அவர்களுடைய இது, அவர் எங்க போனார்கள், எங்க வந்தார்கள், யாரோடு பேசினார்கள் என்பது மட்டுமல்ல, அவைகளுடன் சேர்ந்து இந்த குண்டு எப்படி செய்தார்கள், இந்த குண்டு என்னென்று செய்தது, யார் செய்தது, எங்க பயிற்றுவித்தார்கள், என்ன இந்த பொருட்கள் என்னென்று வந்தது இலங்கைக்கு, இந்த இதாக கொண்டு வந்தார்கள், இந்த அதுகளை பற்றி ஒரு விடயங்களும் அதுகளை இப்ப சும்மா ஒரு ஆளை தேடிக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் இந்த குண்டு வச்சதுக்கு ஒரு ஆளை எல்லாரும் தேடிக்கொண்டிருக்கிறோம். அது இது ஒரு பிழையான பாதையில தான் போகும். இது ஒரு பிழையான விஷயத்தை கொண்டு வரும். இது ஒரு இந்த விஷயத்துல சில அரசியல்வாதிகள் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக ராஜபக்ஷ குடும்பத்தினரும் பிள்ளையான் என்ற முன்னாள் அமைச்சரும் இணைக்கப்பட்டிருக்கிறார். இவர்கள் ஒன்றும் தூய்மையானவர்களோ அல்லது அழுக்கற்ற கரங்களோ அல்ல. இந்த பிரச்சனை என்னென்றால் இவர்களுக்கு இந்த விஷயத்துல எவ்வளவு தூரம் தொடர்பு இருக்குது, இவர்கள் உண்மையிலேயே அதுல ஈடுபட்டிருக்கிறார்களா அல்லது இவர்கள் கொண்டு இப்ப தற்பொழுதுள்ள தேவைக்காக இவர்கள் அங்கு பொருத்தப்படுறார்களா? அதுதான் ஏனென்றால் இப்ப நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஒரு பயங்கரவாத அமைப்புகளுக்கோ அல்லது இயக்கங்களுக்கு எதிராக ஒரு ஒரு அரசாங்கம், இலங்கையாண்டு விடுவோம் பேர்களை, ஒரு அரசாங்கம் யுத்தம் செய்ய அவர்கள் நேர்மையா செய்ய மாட்டார்கள். மனித உரிமை மீறல் செய்ய மாட்டாங்க. இந்த பட்டல் அந்தா கூட அப்படித்தான். ஜேவிபியினர் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. அவர்கள் அதுக்கு ஈக்குவலா அதுக்கு ஒரு கவுண்டர், அதுக்கு எதிரான ஒரு இதை இலங்கை அரசாங்கம் பாவிச்சிருக்குது. அப்படித்தான் இது. அதாவது ஒரு தரம் தூயவர்கள் என்று சொல்ல முடியாது. அது வேற ஒரு பிரச்சனை. அதுக்கும் இதற்கும் இந்த குண்டு வெடிப்பு ஏன் செய்யப்பட்டது, யார் செய்தார்கள், எங்க பயிற்சி எடுத்தார்கள், யாருக்காக செய்யப்பட்டது? ரணில் விக்ரமசிங்க முதல் சொன்ன பதில், குண்டு வெடித்தவுடன் நீங்கள் அவருடைய வீடியோவை முதல்ல இருந்தே பார்க்கலாம். அவர் முதல் சொன்ன பதில், எங்களுடைய பொருளாதாரத்துக்கு அடித்த அடி, அதுதான் சரி. இலங்கையின் பொருளாதாரத்துக்கு அடிச்ச அடி, இலங்கை கொண்டு வைக்கப்படுது. பேந்து கோத்தபாய வந்தோடனே நீர் குழம்பில கப்பல் கடல்ல போய் எரியுது. எத்தனையோ பில்லியன் லட்சம் விளங்கிச்சா. அதுக்கு பிறகு கோவிட் வருது. கோவிட் ஒருத்தருடைய தனிப்பட்ட அரசுகளுடைய ஒரு காரணம் இல்லை. இந்த மூன்றும் ஒன்றா வரையில இவர்கள் அப்படியே அழிந்து போறார்கள். மற்றது இவர்களுடைய சில அரசியல் காய் நேரத்திலும் தப்பா இருந்தது. அது இல்லையென்று மறக்கிறதுக்கு இல்லை. விளங்கிச்சா. அப்ப எல்லாம் சேர்ந்து இவர்களுக்கு ஒரு தீயமையா போச்சு. ஆனால் இந்த குண்டு வடிக்கிறதுக்கு முன்னே அவர்கள் தேர்தல், இந்த சிறிய தேர்தல் எல்லாம் வெற்றி பெற்றுட்டார்கள் SLPP. ஆகவே இது இந்த விசாரணையை சரியா செய்ய வேணும். இந்த இறந்த மக்களுக்கு ஒரு சரியான நியாயம் கிடைக்க வேண்டும். இது இனிமேல் நடக்காத ஒரு விஷயத்தை நாங்க விசாரிக்கிறது என்ன காரணம் என்றால், குற்றவாளிகளை தண்டிப்பது மட்டுமல்ல, இனிமேல் காலத்துல இப்படி நடந்தால் பிடிப்போம் துல்லியமா விசாரிக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்ப FBI அல்லது ஜெர்மனியில் நடந்த விஜயங்கள் அவர்கள் ஒவ்வொரு மில்லிமீட்டரா விசாரிப்பாங்க. இனிமேல் இப்படி நடக்காமல் பண்றதுக்காக. அப்ப அந்த தன்மையால் இல்லாமல் போகுது. சும்மா எல்லாம் அரசியல்வாதிகள் போய்ன்றதும் ஒரு அரசியல்வாதி லோயர் போய் சந்திக்கிறார், அவர் ஏதோ ஒன்றை சொல்றார். எல்லாம் ஒரு வேற ஒரு விதமான எல்லாரும் சேர்ந்து இதுல எல்லாரும் இணைந்து நீங்கள் சரியா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ரணில் விக்ரமசிங்கவா இருக்கலாம், இவர்களா இருக்கலாம், அல்லது அரசாங்கமா இருக்கலாம்,
இது எல்லாரும் சேர்ந்து இந்த விடயத்தை வேற ஒரு திசைக்கு கொண்டு போறதை நீங்கள் புரிஞ்சு கொள்வீங்க. உண்மையா இதுல குற்றவாளி தப்பிக்க போறான், சரியான குற்றவாளி தப்பிக்க போறான். இவ எல்லாரும் சேர்ந்து இத குற்றவாளியை தப்பிச்சு இந்த மக்களுக்கு இந்த இறந்தவர்களாவே மறக்கப்படுகிறார்கள். டிசேபிளா இருக்கிறார்கள். இன்றைக்கும் ஒரு பேப்பர்ல வாச்சேன், ஒரு மனைவிக்கு பக்கத்துல ஒரு கணவன் நிக்கிறார், 5 வருஷமா 6 வருஷமா நிக்கிறார் ஹாஸ்பிட்டல். அப்படியெல்லாம் இருக்கு. அப்படி இது ஆகவே இந்த விஷயம் சரியான திசைக்கு செல்ல வேணும். சரியான ஆக்களை இது ஈஸ்டர் குண்டுவெடி தாக்குதல் அது ஒரு தனிப்பட்ட விசாரணை. அதுக்குள்ள வேற ஒன்றையும் கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் மிக்ஸ் பண்றீங்கன்னு சொன்னா அது வேற ஏதோ காரணத்துக்காக செய்றீங்க, வேற யாரையோ தப்பிக்க நீங்க முயற்சி பண்றீங்க, அவ்வளவுதான். இதுல எல்லாருக்கும் என்னென்றால் இத பார்ப்பவர்களுக்கும் ஒரு விஷயம் இருக்க வேண்டும். என்னென்றால் இங்கு பிள்ளையானோ அல்லது கோத்தபாய ராஜபக்சவோ அல்லது ராஜபக்ச குடும்பத்தினரோ சுத்தமான சுவாமி பிள்ளைகள் அல்ல. இங்க உள்ள பிரச்சனை என்றால் அவர்களுக்கு எதிராக ஏற்கனவே மக்கள் திரும்பி இருக்கிறார்கள், மக்களுடைய செல்வாக்கை அவர்கள் இழந்திருக்கிறார்கள். இங்க உள்ள பிரச்சனை என்னென்றால் இதுக்கு பின்னால இருக்கிற உண்மையிலேயே பின்னால் இருக்கின்றவர்கள் யார் என்பதை என்றால் ஒருவர் மீது ஏற்கனவே குற்றச்சாட்டுகள் இருக்கிறதாலேயோ அல்லது அவர்கள் மீது எங்களுக்கு இருக்கிற வெறுப்பு காரணமாகவோ நாங்கள் ஒரு பிழையான ஒரு முடிவுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. இதை தீர விசாரிக்க வேண்டியது மிக முக்கியம். இதுல வெளிப்படைத்தன்மை, இந்த விசாரணையில வெளிப்படைத்தன்மை மிக முக்கியம். வெளிப்படையா ஜனங்களுக்கு தெரியணும் யாரை எப்படி விசாரிக்கிறீர்கள், என்னென்ன விஷயங்கள் வெளியிடப்பட்டது, இதுல சம்பந்தப்பட்ட. ஏன்னா நான் இந்த என்னுடைய துறவினரை போய் சந்திச்ச போது நான் பேஸ்புக்லயும் எழுதி இருக்கிறேன். அவர் சொன்னார், ஒரு அந்த குண்டு வெடித்து அவருடைய தம்பி, அவருடைய சகோதரன், மனைவி, பிள்ளை இறந்து விட்டது. அவர்கள் உடனே போய் அங்க நிற்கிறார்கள் கொழும்புல கோட்டையனா சர்ச்சில். அவர்கள் 2 வேனுக்குள்ள குண்டு வச்சிரு. அவர்கள் வேனை சுத்தி 40 பேர் அதே குடும்பத்தை சேர்ந்தவர் நிற்கிறார். ஒரு வேன் ஒன்று நின்றுதான், அதுல நிற்கிறார்கள், உள்ளுக்க போயிடாது கோயிலுக்குள்ள. அப்ப அந்த வேனுக்குள்ள 1000 ரூபாய் தாள், தெரியத்தக்கதான் 1000 ரூபாய் தாள்கள் போடப்பட்டிருக்கு. அப்ப அதை யாராவது எடுக்கிறதுக்கு அந்த கண்ணாடி உடைச்சு எடுத்திருந்தார்கள், வேனுக்குள்ள குண்டு வெடிச்சிருக்கும். வெடிச்சிருந்தா 40 பேர் அதே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் சேர்த்திருப்பார்கள். இதெல்லாம் சும்மா கதைச்சு போட்டு போற மாதிரி இருக்கு எனக்கு. இவர்கள் எல்லாரும் சும்மா ஒரு தன்னை பிடிச்சு கொண்டு இதாண்டு ஒரு தன்னை இதுக்குள்ள கொண்டு விசாரிச்சு ஏதோ எல்லாம் சொல்லி ஒரு உங்களுக்கு அது நீங்களும் எல்லாருக்கும் தெரியும், இது எல்லாரும் பார்க்க. நாங்கள் இப்ப தனிப்பட்ட கோபங்களுக்கு பிள்ளையால இருந்தால் அல்லது நான் ஒரு இயக்கத்தில் இருந்து அவருக்கு எதிரான படிப்பட்ட கோபங்கள் இருந்தால் அல்லது வேற ஏதாவது தனிப்பட்ட கோபங்களை வச்சு நாங்கள் சொல்லி போட்டு போற விஷயங்கள் தான் நடக்குது கூடுதலா. இது அது இல்லை. இது எங்களுக்கு எங்களுடைய உறவினர்கள், எங்களுடைய மக்கள், இலங்கை மக்கள் சர்வசாதாரண மிக கஷ்டப்பட்ட, மிக துன்பப்பட்ட, மிக வறுமை கோட்டு கீழே உள்ளவே கனவேர் இறந்திருக்கிறார். இதுல அந்த பெட்டிகுலோல வச்சு அந்த பேப்டிஸ்ட் சர்ச்சில் 25 குழந்தைகள் என்று நினைக்கிறேன். இப்ப என்னத்துக்கு இங்க கொண்டு வச்சத பெட்டிகுலோல போய் தமிழ் சேர்த்துக்கு வைக்க வேணும்? அந்த கேள்வியெல்லாம் ஒரு தரம் கேட்கிறேன். ஏன் வைக்க வேணும்? ஏன் தமிழ் சேர்த்துக்கு வைக்க வேணும்? ஏன் அதுக்கு முதல் ஒரு கிழமைக்கு முதல் தானே பௌத்தர்களுடைய ஒரு கொண்டாட்டம் அங்கே ஏன் வைக்க இல்லை? விளங்கிச்சா? இங்க ஏன் இந்த தமிழ் பூச நடக்க கொண்டே வைக்க வேணும்? என்னத்துக்கு அந்த தமிழ் சேர்த்துக்கு கொண்டே அங்க வைக்க வேணும்? அதை சரியா அதை அதுக்கே வைக்க வேணும்னு நேரா போய் அவர் அதுக்குள்ள வைக்கிறார். அந்த குழந்தைகள் கூடுதலா இறந்து போறார்கள். அப்ப இதுகள் எல்லாம் இது ஏதோ இந்த மோட்டிவ்ன்றது வேற. இது நீங்க சரியா கவனிச்சீங்க என்றால் இந்த அண்மை காலத்துல இந்த ஈஸ்டர் குண்டு வெடிப்புக்கு பிற்பாடும் இலங்கையில இருந்து வியாபார நோக்கத்தோட அல்லது சின்ன சின்ன ரவுடிசம் செய்து கொண்ட இலங்கை சில முஸ்லிம் இளைஞர்கள் இந்தியாவுக்கு சென்றிருந்த போது அங்கு அவர்கள் பயங்கரவாதிகளாக சொல்லப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார். அப்ப இந்த முஸ்லிம்களுக்கு எதிரான போக்கொண்டு ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி பிஜேபி எடுத்துக்கொண்டிருக்குது. அதுகளை எல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கக்குள்ள இந்த முஸ்லிம்களை ஒரு பயங்கரவாதிகள் என்று காட்டுகின்ற ஒரு தன்மையை நாங்கள் நீண்ட காலமாக பார்க்கிறோம். இப்ப அந்த விஷயங்கள் எல்லாம் இதுக்குள்ள இருக்கா என்ற ஒரு சந்தேகமும் எனக்கு எழும்புது. நிச்சயம் நிச்சயம். ஏனென்றால்
நீங்கள் இன்னொரு விஷயத்தை பாருங்க. இந்த இப்ப கிட்டடியில அந்த கடற்கரையின் பேரை மறந்துட்டேன். அங்க ஒரு குண்டு வைக்க வலிக்கிட்டதாகவும் அதுல கைது செய்யப்பட்டவர் இத்தனைக்கு விடுவிக்கப்பட்டுச்சனமோ தெரியாது. அதுவும் பயங்கரவாத தலைச்சதுக்குள்ளதான் கைது இன்னும் முழுக்கான் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல. விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார், ஒரு முஸ்லீம் இளைஞர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அதுகள் இல்ல, நான் சொல்றது அவர்கள் இந்த இலங்கை முஸ்லீம் இளைஞர்கள், அவர்கள் சில்லற களவுகள் செய்தவர்கள், அவர்கள் அவர்களுடைய மனைவி சகோதரிகள் குளறி அழுது எடுத்த வீடியோ நான் பார்த்தேன். அவர்கள் அப்படியானவர்கள் அல்ல. இது கிட்டத்தட்ட சில இந்த முஸ்லீம்களை ஃப்ரேம் பண்ற ஒரு முஸ்லீம்களை ஒரு பயங்கரவாதிகளாக காட்டுகின்ற போக்கு இந்தியாவில அதிகரிச்சிருக்குது. இப்ப இந்த இந்த முஸ்லீம் இளைஞர்களும் இந்தியாவில வச்சுதான் இந்த பயிற்சிகள் எடுத்திருக்கிறார்கள். நிச்சயமா. மற்றது இது ரெண்டு சமூகங்களுக்கு இடையில திட்டமிடப்பட்ட ஒரு ரெண்டு சமூகங்கள் ஒன்றோடு ஒன்று அடிபடுறதுக்கும் இதன்றதுக்கும் செய்யப்பட்ட ஒரு இதண்டுதான் கூட சந்தேகமா இருக்கு. பலர் என்னோட கதை கேட்க பலர் சொல்றார்கள். ஆனால் அந்த ரெண்டு சமூகங்களும் இவ்வளவு இழப்புகளையும் தாங்கிக் கொண்டு விழிப்பாக இருந்து விட்டார்கள். அப்படி பலாத்காரமான ஒரு விடயங்களுக்கு இறங்கவில்லை. நீர்குழம்பில கூட சரி சலசலப்பு வந்தது தாடியா பேருந்து பிறகு அவர்கள் அமர்ந்து. ஏன்னா அவர்கள் இந்த ரெண்டு சமூகமும், இந்த கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் தமிழர்களும் தமிழ் மக்களும் கூட கிறிஸ்தவர்கள்ல இந்த சமூகம் மிக நெருங்கி பழகுற, அண்ணன் தம்பியாக பழகுற ஒரு ரெண்டு சமூகங்களும் அந்த இடங்கள்ல உண்மையிலே அது இன்றைய செய்தியில வருமன் நினைக்கிறேன். நேற்று முன்தினம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் மரியநாயகம் நியூட்டன் என்பவருடைய நூலை வெளியிட்டு வச்சிருந்தார் யாழ்ப்பாணத்துல. இந்த மரியநாயகம் நியூட்டன் என்பவர் கருணாவுடைய பிரிவுக்கு காரணமாக பின்னுக்கு இருந்திருக்கிறார். கருணாவுக்கு ஒரு ஐடியாலஜிக்கல் பேஸ கொடுத்ததாக சொல்லப்படுது. அதுக்கு பிறகு இவர் அறகலையா போராட்டத்திலையும் முன்னுக்கு நின்றிருக்கிறார். அதன் காரணமாக இவர் அவருடைய சொந்த நாடு கடத்தப்பட்டிருக்கிறார் நோர்வேக்கு. அப்ப நாங்கள் அறிகிறோம் என்னென்றால் நோர்வே புலனாய்வு பிரிவோட இவர் நெருங்கி வேலை செய்கிறதாக. இதே நபர் லெபனான்ல ஹிஸ்புல்லாக்களுக்கு எதிராக அந்த பேஜர் தாக்குதல் நடத்தப்பட்ட போது அங்க நின்றிருக்கிறார். அப்ப இவருக்கும் அந்த தாக்குதல்களுக்கும் தொடர்பு இருக்கான்ற எல்லாம் சந்தேகங்கள் எழும்புது. இலங்கை ஒரு குட்டி தீவாக இருந்தாலும் சர்வதேச நாடுகள் புலனாய்வு பிரிவுகள் ஒரு விளையாட்டு களமாக இலங்கை நீண்டகாலமாக மாறிட்டது. எங்களுடைய இன விடுதலை போராட்டம் கூட அது எழுந்தமானமா தன்னெழுச்சியாக ஏற்பட்ட என்றதிலும் பார்க்க இந்தியாவின் ஒரு தூண்டுதலாலும் ஊக்குவிப்பாலும் தான் அது ஆயுத வடிவம் படுத்து வளர்ந்தது. இறுதி யுத்தம் முடிவிக்கப்பட்டதிலேயும் கூட சர்வதேச நாடுகளின் புலனாய்வுகளின் ஒரு ஆடுகளமாகத்தான் அது அமைந்தது. இலங்கை இராணுவம் கோத்தபாயாவும் ராஜபக்சவும் பேரளவில் யுத்தத்தை முடித்தார்களே ஒழிய அதற்கு பின் இந்த வெள்ளாதிக்க அரசுகள் எல்லாம் பின்னுக்கு நின்று இருக்குது. அப்ப இந்த வகையில இந்த குண்டு வைத்தது என்றதும் பிள்ளையானோ கோத்தபாயாவோ சிலவேளை அவர்களும் ஒரு ஒரு கருவிகளாக பாவிக்கப்பட்டதற்கான வாய்ப்பு இருக்கே ஒழிய அவர்கள் தான் இந்த குண்டை அவர்களுடைய மூளையில அவர்களுடைய திட்டத்துல உதித்ததுதான் இந்த தாக்குதல் என்று சொல்றது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இது அதுக்கான தேவை அவர்களுக்கு இருந்ததாக இருக்கவில்லை, ஒருபோதும் இருக்கவில்லை. அவர்களுக்கு அதுக்கான தேவை ஒருபோதும் இருக்கவில்லை. நாங்கள் மோட்டிவை ஒரு காரணத்தை சொல்லும் போது அதுக்கு தேவை இருக்கான்னு பார்க்கணும். இது பொருளாதார ரீதியில அடிச்சு இலங்கையை இருத்தியாச்சு. எங்களுக்கு 3-4 வருடமா இந்த ஒரு இலங்கையின் பொருளாதாரத்தை விழுத்துறதன் மூலமாக இலங்கைக்கும் இந்த சீனாவுக்கும் இருக்கிற அந்த உறவுகளை பாதிக்க செய்யணும் என்ற அப்படியான அபிப்பிராயங்கள் இதுக்கு பின்னுக்கு இருக்கு. நிச்சயமா அந்த பயன்தான். ஏதாவது இலங்கைக்கும் சீனாவை கூடுதலா நெருங்கி கொண்டு போற மாதிரி அந்த காலகட்டங்கள் இருந்தது. பிறகு நல்லாட்சியில சீனாவுக்கு எதிராக கதைச்சு வந்தாலும் பிறகு அவர்கள் சீனாவட்டே ஓடி தெரிய தொடங்கிட்டாங்க. நீங்கள் பார்த்திருப்பீர்கள், உங்களுக்கு தெரியும். அப்ப நிரந்தரமா அங்கே ஒரு சீனா பார்க்கலாம் தானே. இப்ப மீண்டும் ராஜபக்சக்கள் வந்து விடுவார்களோ என்றதுக்காகவும் இந்த தாக்குதல் அன்றைக்கு அப்போது நடத்தப்பட்டிருக்கலாமா? நடத்தப்பட்டிருக்கலாம். இப்ப அவர்கள் இனிமேல் வரையில இப்படியான கதையில சொல்ற
இப்படியான விடயங்களை இப்படி ஒரு கதைகளை விசாரிக்கிறோம் என்ற பேர்ல செய்யறதால ராஜபக்ச ஆக்கள் இப்ப நாளைக்கு ராஜபக்ச மகன் தானே அவர் வரவே போயிடும். அவர் அவர் ஆட்சியை கைப்பற்றுவதற்கு வாரதை பற்றி நான் கேட்கிறேன். என்னுடைய கேள்வி என்றால் அந்த நேரத்துல 2018 ராஜபக்சர்கள் மீள ஆட்சிக்கு வாரதுக்கான வாய்ப்பு இருந்ததா? அப்ப அந்த வாய்ப்பை தடுக்கிறதுக்காகவோ அல்லது தப்பித்தவறி அவர்கள் வந்தாலும் அவர்களை கையாளுவதற்காகவோ இதை நடத்தி இருக்கலாமா? இல்ல என்னன்னு சொன்னா அது நாங்கள் அது ஏர்லி என்று சொல்லுவோம். ஏன்னா அந்த சந்தர்ப்பத்தில் நீங்க சொல்ற அந்த காலத்துல இந்த விசாரணைகளுக்கு வேறு யாரும் காரணம், பிள்ளையான் காரணம் அப்ப வரையில்லை. நீங்கள் வழியா சிந்திச்சு பார்த்தீங்க, அது வேற ஒரு கோணத்துல அந்த விசாரணை போய்கொண்டிருந்தது. ஆகவே அந்த சந்தர்ப்பத்தில ராஜபக்சாக்கள் வரக்கூடாது என்று இது பொருளாதாரத்துக்கு விழுந்த ரணில் சொன்ன முதலாவது கருத்து. எங்களோட பொருளாதாரத்துக்கு விழுந்த அடி. இவர்கள் படிப்படியாக இவர்கள் பிச்சை எடுக்கிற அளவுக்கு கொண்டு வரதுக்கான ஒரு விடயங்கள்லாம் நடந்தது. இவர்களுடைய இன்னும் அவர்களுக்கு ஒரு படி மேல போய் கோவிட் வந்து விட்டது. COVID-19 வந்து இன்னும் இதா போய்விட்டது. அவர்களுக்கு இன்னொரு பிளஸ் பாயிண்ட் வந்து கோத்தபாய தப்பான விடயங்களும் தப்பான கருத்துக்களும் தப்பான அவர்களுடைய இருந்த விடயங்களும் மற்றது பசில் ராஜபக்ச சூழ்ந்து கொண்டார்கள் எல்லாரும். அவர்கள் முதல் சொன்னது கோத்தபாய சொல்லி வந்தது நாங்கள் ஒரு சொந்தக்காரரையும் கொண்டு வர மாட்டேன்னு. அவர் வந்த உடனே எல்லா இந்த லைசன்ஸ் கொடுக்குற ஆபீஸ் அங்க இங்கே எல்லாம் போய் நேரடியா போய் செக் பண்ண உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். சொல்லாமல் தன்னோட சுத்தி இந்த 1000 படைகளை நீக்கி ஒரு 200 படையோ 50 படையை வச்சிருந்தார். இந்த ஜேவிபி இன்னைக்கு என்பிபி செய்யற அதே விடயத்தை அவர் முதல் தொடங்கிறவர். இடையில அவரால் செய்யலாம் போச்சு. ஏன்னா பசில் ராஜபக்ச வேந்து சூழ்ந்து பிடிச்சு கொண்டார். பிடிச்சு பிறகு 15 ராஜபக்சக்கள் வந்து விட்டார்கள். அப்படிக்கான விஷயங்கள் அது வேற ஒரு கோணத்துல. ஆனால் இது வந்து இலங்கை ஃபுல்லா சில ஒரு கையில மாட்டுப்பட்டுடுது. இப்ப இதுதான் அதனுடைய நோக்கம், அதனுடைய அது சரி வந்துட்டு. இப்ப இந்த விஷயத்த வந்து வடிவா விசாரிக்க விடக்கூடாது. விசாரிக்கப்படுறதால இதனால பிரச்சனை வரும். ஆகவே இந்த விசாரணையில வேற மாதிரி திசை கொண்டு போறாள். இதுல உண்மையா பாதிக்கப்படுறது இந்த அப்பாவி இறந்து போன காயப்பட்டிருக்கிற மக்கள் தான். அவர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை, கிடைக்க போறதும் இல்லை. அது ஒரு சுத்தமான பிழையான விடயம். நாளைக்கு வரப்போகின்ற இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய இந்த ஈஸ்டர் குண்டு தொடர்பான அறிக்கை ஒரு பலவீனமான அறிக்கைன்னு நீங்க சொல்றீங்களா? அப்படிதான் நான் நினைக்கிறேன். அப்படித்தான் எனக்கு தெரியுது. ஆனா அந்த தேசிய மக்கள் சக்திக்குள்ள நிறைய மிகச்சிறந்த நேர்மையா சிந்திக்க பலர் இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் இதை எனக்கு தெரியல. இது போற போக்கு இந்த வார நியூஸ்களை பார்க்க இப்ப பிரதி அமைச்சர் சொல்றார் விசாரணையில் இப்படி சொல்லி இருக்காண்டு. அப்ப விசாரணை முடிஞ்சோட ஒரு பிரதி அமைச்சருக்கு அறிவிக்கிறோம் சிஐடி இப்படி எல்லாம் சொல்லி இருக்கிறாரு. அப்ப அது ஒன்று கொண்டு பொருந்தாத விஷயம். நீங்கள் கவனிச்சிருப்பீர்கள், ஒரு பிரதி அமைச்சர் சொல்றாரு அப்படி அவர் சொன்னார் இப்படி இவர் சொன்னார். அப்போ ஒவ்வொரு நாளும் சிஐடி அங்க விசாரிச்சு கொண்டு அதுல விசாரிக்கிற விஷயங்களும் இந்த பிரதி அமைச்சருக்கு சொல்லி நம்ம இன்றைக்கு நாங்கள் இப்படி கேட்டோம் இப்படி சொல்லி அது அப்படி நடக்காது உலகத்துல. விசாரணைகளை குழப்புற மாதிரியும் அமையும் எல்லாம். அதான் எங்களை ஜனாதிபதி மிகச்சிறந்த ஜனாதிபதி. அவர் இதுல எல்லாம் கவனமா இருக்கணும். இந்த விஷயங்கள்ல அவர் சொல்ற தன்னுடைய பிரதி அமைச்சரை அவர் சொல்ல நிச்சயமா நிப்பாட்டு கதை எப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. இவர்கள் என்ன நடக்குதுன்னா சிஐடி விசாரணையை வந்து ஒரு ரன்னிங் கமெண்ட்ரி கொடுக்கணும். ஆமாம், அப்படி செய்யாது ஒரு சிஐடி அப்படி சொல்லி கொண்டு இருக்குமா? நீங்கள் நான் நினைக்கல அப்படி இலங்கையில நடக்கும். ஒரு நாளும் நடக்கிற விஷயங்கள ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு சொல்லி கொண்டிருப்பார்கள். அது ஒரு முன்னுக்கு பின் முரணான ஒரு விடயமா இல்ல இருக்குது. அவை இதுகள் எல்லாத்தையும் கூட்டி வச்சு பாக்கிங்க அதுக்கு பிள்ளையாக ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி இருக்கு. இது ஒரு உண்மையான குற்றவாளிகள் தப்பிக்க போகிறார்கள் என்றதுதான் நாங்கள் பல பேர் இதுல சம்பந்தப்பட்ட இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் வந்து வெறுமனே ஒரு சில நபர்கள் என்று இல்லாமல் ஒரு சில நபர்கள் கருவிகளாக பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனா இதுக்கு பின்னால ஒரு வெள்ளாதிக்க சக்தி, இன்னொரு விஷயத்தை சொல்ல வேணும். இவர் ராணுவ ஆய்வாளர் என்ன பேர் அவர்கிட்ட பேரை மறந்துட்டு சிங்கப்பூர்ல இருக்கிறார். அவர் கூட சொல்லி இருந்தார் இது இஸ்லாமிய குண்டுதான் என்று. ஏனென்றால் அப்ப எல்லாமே இஸ்லாமிய இந்த
குண்டு இஸ்லாமிய நாட்டில் இருந்தால் அல்ல இஸ்லாமியாக தயாரிக்கப்பட்ட அதுல அப்படி ஒன்றும் இல்லை. இதுல பாதிக்கப்பட்ட மருந்து ஒரு இஸ்லாமிய நாட்டுல ப்ராடக்டா ஒரு இஸ்லாமிய நாட்டின் இந்த சுண்டுங்க இந்த திரி இஸ்லாமிய நாட்டின் ப்ராடக்டா இல்ல. இதுல பாதிக்கப்பட்ட இந்த துணிகள் பாதிக்கப்பட்ட இதுகள் எல்லாம் அங்கே இருந்து எத்தனையோ நாடுகள்ல இருந்து வந்திருக்கு. ஜெர்மனியிலே சில தயாரிக்க அதுக்கு கிட்டத்தட்ட அதே பொருட்கள் மாதிரி கூட இருக்குது சில மருந்துகள், இந்த வெடிமருந்துகள். அப்ப அது அப்படி இல்லை. அது 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 சும்மா எல்லாரும் சேர்ந்து எங்கேயோ கொண்டு போறார்கள். எல்லாருக்கும் நன்மைகள் கிடைக்கும் சில வேளை இதை வேற விதமா கொண்டு போறதுக்கு அப்படி இது ஒரு விதமா கொண்டு போறார்கள். இது சரியான ஆக்களை நாங்கள் கண்டுபிடிக்க வேணும். சரியான ஆக்களை கண்டுபிடிக்கிறதா இந்த இறந்த மக்களுக்கும் காயப்பட்ட மக்களுக்கும் கிறிஸ்தவ மக்களுக்கும் நீங்கள் செய்கிற பெரிய நன்மை. அதுதான் நாங்கள் சொல்லலாம். நான் நினைக்கிறேன் அந்த 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 புள்ளியோட நாங்கள் இந்த நேர்காணலை முடிவுக்கு கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோடு இந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி அனஸ்லி. நன்றி நேயர்களுக்கு நன்றி, உங்களுக்கும் நன்றி.